கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். மத்தேயு 9:28 இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஆம், இந்த வார்த்தையின் மூலம்தான் தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்படுகிறார். இது எந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். 2 குருடர் அவருக்கு பின்னாடி வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கேள்விதான் இந்த கேள்வியா இருக்கிறது. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை அவங்க பிறவி குருடர்களா இருந்தா கூட அவங்கள்ட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா உனக்கு நான் பார்வையை கொடுக்க முடியும், ஆனா உனக்கு எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டுன்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது என்றார். இந்த வார்த்தை தான் இன்றைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதாவது அவருக்கு எதையும் செய்ய வல்லமை உண்டு, அந்த வல்லமை அவருக்கு இருக்கிறது என்பதை நம்ம விசுவாசிச்சா போதும், நமக்கு அற்புதம் நடக்கும். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அவருடைய வல்லமை, நம்ம வேதாகமத்தில் அவர் செய்த எத்தனையோ அற்புதங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது நீங்க அறிந்து கொள்ளலாம். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். அங்க ஒரு பெரிய கெமிக்கல் ரியாக்ஷனே அங்க நடக்கிறத பார்க்கிறோம். தண்ணீரோட காம்பனன்ட்ஸ் வேற, ஒயினோட காம்பனன்ட்ஸ் வேற. அங்க அவருடைய வல்லமை எதை செய்துன்னா தண்ணிய அப்படியே திராட்சை ரசமா மாற்றுது. இன்னும் குறைவுகளை பெருகச் செய்யக்கூடிய வல்லமையும் அவருக்கு இருந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க குறைவுகள்ல இருக்கிறீங்களா? அந்த குறைவுகளையும் மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 புருஷரை போஷிக்க கூடுமானால் இன்றைக்கு உங்க குறைவுகளை அவர் நிறைவாக்கி உங்களை பெருக்கத்துல கொண்டு வர்றதுக்கு அவரால் முடியும். நம்ம இன்றைக்கு பார்த்தபடி பிறவியில பை பர்த் டிஃபெக்ட் இருந்தா கூட அவருடைய வல்லமை நம்மை சுகமாக்க முடியும். சப்பானியை எழும்பி நடக்க வைக்க முடியும். மரித்தவைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையும் அவருக்கு இருந்தபடியினால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போய் கிடக்கிறதா நீங்க பார்க்கிறீங்களோ அது எல்லாம் உயிர் பெற்று எழும்பும். குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க விரல்கள் அரிச்சு புண்ணாயிருந்த அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகிகளை கூட சுகமாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை துரத்தக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. அத்திமரத்தை பார்த்து பேசுறாரு, அது அடுத்த நாள் அது பட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன மாத்திரத்துல அது அப்படியே அமைதலானதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவனை தான் நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவன் நமக்கு இருக்கும்போது இன்றைக்கு உங்க சூழ்நிலையில எதை குறித்தும் நீங்க கலங்க வேண்டியதில்லை. அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உங்க சூழ்நிலையில இறங்கி நான் கிரியை செய்ய முடியும், எனக்கு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களாங்கிறது தான் அவருடைய கேள்வியா இருக்கிறது. அப்போ நம்ம அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி இருதயத்துல இருந்து நம்ம அவருக்கு பதில் சொல்லும் போது நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களோடு இடைப்பட்ட நீர் உம்முடைய வார்த்தையின்படி அப்பா நாங்க எல்லாரும் விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்க எல்லாருடைய சூழ்நிலைகள்லையும் நீர் இறங்கி அற்புதம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வல்லமையாய் எங்களை வழிநடத்தி வந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு நாள் கூட இதுவரைக்கும் எங்களை கீழே விழவிடல ஆண்டவரே. அப்பா, நாங்க எந்த விதத்திலையும் வெட்கப்பட்டு போக விடல. இதையெல்லாம் உம்முடைய வல்லமைதான் செய்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இன்றைக்கும் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் இறங்கி எதை மாற்றணுமோ மாற்றி, எதுக்கு சுகத்தை கொடுக்கணுமோ கொடுத்து, பெருக்கத்தை கொடுக்கணுமோ கொடுத்து, மரித்தவைகளை உயிர்ப்பிக்க வேண்டும் அதை
உயிர்ப்பித்து ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி தருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறபடி ஆண்டவரே, அந்த குருடர்களை பார்த்து நீங்க சொன்ன வார்த்தை உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. இன்றைக்கு அந்த வார்த்தை தான் எங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நாங்க விசுவாசிக்கிறோம், உங்களிடத்துல வல்லமை உண்டுன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தின்படியே எங்களுக்கு ஆகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.